வணக்கம். இன்னைக்கு பேச போகிற புத்தகம் வந்து டாக்டர் அம்பேத்கர் அண்ட் அன்டச்சபிலிட்டின்னு சொல்லிட்டு அனலைசிங் அண்ட் ஃபைட்டிங் காஸ்ட். இது வந்து கிறிஸ்டோபர் ஜாஃபர்லா எழுதின புத்தகம். ஜெஃப்ரோலேட்டுன்னு நம்ம படிக்கிறோம், ஆனால் அந்த ஃப்ரெஞ்சு நேம் வந்து ஜெஃப்ரோலா அப்படின்னு. ஜாஃபர்லா அவர் ஒரு ஃப்ரெஞ்சு ரைட்டர், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சோஷியாலஜிஸ்ட், அவர் ப்ரொஃபஸர், ஆசிரியர். அமர்நாத் சார் கூட எனக்கு ஒரு புக் கொடுத்துருக்குறாரு, கிறிஸ்டோபர் ஜாஃபர்லோட மோடிஸ் இந்தியான்னு சொல்லி. இதை படித்தோடனே சரி அதை படிக்கணும் அப்படிங்கிறது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிஞர். அம்பேத்கரை பற்றி பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் ஒரு மாதிரி ஒரு அண்டர் ரேட்டட் பர்சன். ஆக்சுவலாக இது வரைக்கும் ஒரு 15,000 பக்கம் வரைக்கும் எழுதியிருக்கிறார். அவருக்கு பின்னாடி இருக்கிற டிகிரி அது எவ்வளோ அளக்க முடியுமா என்னன்னு தெரியல. அவ்வளோ டிகிரிகள், 29 டிகிரி வாங்கியிருக்காரு. ஆனால் ஒரு காந்தியோ ஒரு நேருவோ ஒரு விவேகானந்தரை பற்றி ஒரு பேசப்பட்ட அளவுக்கு அம்பேத்கர் ஆனால் பேச. ஆனால் இன்னைக்கு என்னோட அளவுகோலை வச்சு அதில் நான் இது பேசுனதை வச்சு பார்த்தா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய பப்ளிக் இன்டெலெக்சுவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அம்பேத்கர். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தலைவரை பற்றியான ஒரு பேசு பொருளே கிடையாது. அதில் அவரை பற்றியான இருட்டடிப்புகள் நிறைய இருந்தது. 70 வரைக்குமே அவரை பற்றியான 70-80 வரைக்குமே அவரை பற்றியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுயசரிதையோ ஒரு அவரை சார்ந்ததோ ரொம்ப இல்லை. இப்போ நேருக்கு எழுதப்பட்ட பயோகிராஃபியோ காந்திக்கு எழுதப்பட்ட சுயசரிதைகளோ இதோ அந்தளவுக்கு அம்பேத்கர் இல்லை. இப்போ அம்பேத்கர் ஏதோ ஒரு வகையில் இருட்டடிக்க செயல்பட்டார். அதில் அம்பேத்கரை பற்றி பேசுகிறதுக்கு பயமா, அல்ல அதை அம்பேத்கரோட போய் பேசுகிறதோட அவர் ஒதுக்கப்பட்டாரா என்னங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்கிறதுல தான் இந்த புத்தகம் வருது. இது வந்து 2005 வந்துருச்சு. கிறிஸ்டோபர் ஜாஃபர்லா டாக்டர் அம்பேத்கர் அண்ட் அன்டச்சபிலிட்டி. இந்த புத்தகம் பேசிக்காக எப்படின்னா, சாதி வந்து எப்படி கட்டமைக்கப்படுது, அதாவது நம்ம வள்ளுவர் சொல்லுவார், நோய் முதல் நாடி. சாதியை ஒழிக்கணும்னா சாதி எப்படி வந்தது, சாதி எப்படி அது இறுக்கமாயிடுச்சு, அதை முதல்ல கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் அம்பேத்கரோட இதாக. ஸோ அதை பற்றியான புரிதலை கொண்டது தான் இந்த புக்கு. அம்பேத்கர் அண்ட் அன்டச்சபிலிட்டின்னு இருந்தாலும் இதில் வந்து அனலைசிங் அண்ட் ஃபைட்டிங் காஸ்ட், அதுதான் இந்த புக்கோட அடிப்படையான. சாதியை பற்றி அனலைஸ் பண்ணுறது, அதை எப்படி அதை எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறது தான். இதில் கிறிஸ்டோபர் ஜாஃபர்லா வந்து இதில் ஒரு 8-9 சாப்டர்கள் இருக்குது. அவர் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, முதல்ல வந்து மகாராஷ்டிரா வந்து எந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது ஒரு 19ஆம் நூற்றாண்டில். மகாராஷ்டிரா வந்து எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறப்ப அப்போ அங்கே அந்த பீரியடில் வந்த ஒரு முக்கியமான தலைவர் தான் ஜோதிராவ் பூலே. அவர் தான் அம்பேத்கருக்கு ஒரு சற்று முன்னோடி. அவர் 1825 பிறந்து 1890 அவர் இறக்குறாரு. அவர் ஒரு சூத்திரர் தான். அவர் நம்ம வர்ண அடிப்படைகளில் இவங்களை பார்க்கணும். ஆனால் அவர் தலித்துகளுக்கும் வந்து முக்கியமாக கல்வி கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு ஆற்றினார். அது ஜோதிராவ் பூலே தான் முன்னோடியாக அம்பேத்கர். அப்புறம் அப்போ அந்த பீரியட், அந்த காலகட்டத்தோட அவங்களோட தியரிகள்லாம் எப்படின்னா, ஆரியன் இன்வெஷன் தான் அவங்களோட கான்செப்ட். இங்கே பூர்வகுடிகள் இருந்தாங்க, ஆரியர்கள் வந்தாங்க, அவங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற இதுதான் அன்றைய காலகட்டத்தில். ஸோ இது வந்து தலித் அரசியலுங்கிறது அப்போலேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. அதோட ஏதாவது அம்பேத்கர் முன்னாடியே வந்து இதை பற்றியான ஒரு புரிதல்கள் ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் கிறிஸ்டோபர் ஜாஃபர்லா வந்து அடுத்தது அவர் என்ன சொல்கிறது, அந்த மகாராஷ்டிராவோட மாநிலம் அது எப்படி இருந்தது, அந்த மாநிலத்தில் இவர் சார்ந்திருந்த ஜாதி வந்து மகர் ஜாதி. இன்ஃபேக்ட் மகாராஷ்டிராவுக்கு முக்கிய பேர் வந்து மகரோட ராஷ்டிரா, மகாராஷ்டிராங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இருக்குது. மகருங்கிறது தலித்துகளில் அதில் ஒரு ஜாதி, அதிலிருந்து பிறந்தவர் தான் அம்பேத்கர். ஸோ அப்போ இருந்த காலகட்டங்கள் எப்படின்னா, அப்போல்லாம் வந்து பேஷ்வா மன்னர்கள் இருக்கிறாங்க. அவெல்லாம் பிராமணர்கள் அவர் தான் பேஷ்வா பிராமணர்கள், அவரோட இதில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த மகர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க கழுத்தில் நெக்கில் ஒரு சின்ன பானையை கட்டி தொங்க விட்டு எங்கேயும் ரோட்டில் போகிறப்ப இது பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி அவங்க கழுத்தில்
முறம் இது இருக்குல்ல, கூட்டுறது அது கட்டப்பட்டு. ஏன்னா இவங்க போகிற இடத்துல இவங்க அழுக்கு பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இது. அவங்க நிழல் கூட படக்கூடாதுங்கிற இதை வந்து இதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் இருந்தது, இந்த பழக்கம் இருந்தது. ஆனால் இந்த பேஷ்வா வந்ததுக்கப்புறம் இன்னும் இது ரொம்ப ரொம்ப இதாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஒரு காலகட்டம், அந்த மாதிரி காலகட்டம். இதெல்லாம் அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, இது எப்படி அம்பேத்கர் எந்த சூழலில் வளர்றாரு அப்படிங்கிற ஒரு இதில் தான் சொல்கிறார். அந்த மகர இனத்தில் இருந்து தான் இவர் வர்றாரு. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஆகுது, அப்போ பிரிட்டிஷும் உள்ளே வர்றாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ்க்கு அங்கே இங்கே இருக்கிற இது வந்து ஆட்சி பிடிக்கணும், ஆட்சி இது பண்ணிக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ இந்த மகர ஜாதிகளை வந்து ஆர்மிக்குள்ளே சேர்க்குறாங்க முதல்ல. அப்போ முத சேர்க்குறப்ப அப்போ என்ன ஆகுது, அப்போ ஆர்மிக்குள்ளே வர்றாங்க இவங்க. இங்கே பழைய இந்த பீமா குரேகன் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ மகரோட சேர்ந்து தான் பேஷ்வாவை வந்து இங்கிலீஷ் வந்து பேஷ்வாவை ஜெயிக்கிறாங்க. அதுதான் அந்த பீமா குரேகன்ங்கிற தூண் வந்து ஏன் வருதுன்னா, மகர் இதில் இருக்கிறவங்க பிரிட்டிஷோட சேர்றாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் ஒன்று வந்து சுதந்திர போராட்டத்தில் பிரிட்டிஷ் நமக்கு எதிராக இருந்தாங்கன்னு ஒன்று. ஆனால் அன்றைய காலகட்டத்துக்கு இவங்க மகர் ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு, தலித்துக்கு பிரிட்டிஷ் வந்து அவங்க கையில் வந்து ஆர்மிங்கிறப்ப கையில் ஒரு துப்பாக்கி கொடுக்குறாங்க. இன்னொரு இது வந்து கல்வியும் பிரிட்டிஷ் வந்து அப்போ வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சேர ஒரு 1000 காலமாக வந்து அடிமையாக இருந்த ஒரு சமூகம் திடீர்னு தன் கையில் துப்பாக்கியும் இருக்குது, தனக்கு கல்வியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை இது. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லுது, அவங்க ரோட்டில் இப்படிலாம் கழுத்தில் தொங்க போட்டு போனவங்க நீங்கள் துப்பாக்கி எஞ்சி துப்பிட்டு போகலாங்கிற ஒரு இது வந்து ஒரு பெரிய ஒரு இந்த இதாக இருக்குது. அப்போ வந்து இவங்க எல்லாமே வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணாங்க. அப்போ அந்த சூழலில் தான் அம்பேத்கரோட அப்பா வந்து ஒரு சோல்ஜர், இவங்களோட இதில் பிரிட்டிஷோட மகர் ரெஜிமெண்ட்டில் அவர் சோல்ஜராக இருக்காரு. அப்போவே அவங்களுக்கு மட்டும்தான் அங்கே இருக்கிற தலித்து அந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் படிப்பு கிடைக்கும், மற்ற வேற எங்கேயுமே படிப்பு கிடைக்கும். இந்த சூழலில் தான் அப்பயும் தீண்டாமை எல்லாமே இருக்குது. கிளாஸுக்கு வெளியில் தான் உட்காந்து படிக்கிறாரு, பொதுஜனங்களோட சேரல. பட் அட்லீஸ்ட் ஒரு கல்விங்கிற ஒரு இதாச்சும் அவருக்கு வந்து கிடைக்கிது. இது மற்ற சமூகத்துக்கு கிடைக்கல. இதெல்லாம் அம்பேத்கர் பார்க்குறாரு. அம்பேத்கர் இந்த மாதிரி சூழலில் தான் அம்பேத்கர் வர்றாரு. இந்த மாதிரி சூழலில் வந்து அப்புறம் அவருக்கு வந்து காலேஜ் போகிறாரு. காலேஜ் எல்பின்ஸ்டன் காலேஜில் பாம்பேயில் படிக்கிறாரு. அவர் படிப்பு மேலே அவ்வளோ இருக்குது. அப்புறம் அங்கே இருக்கிறப்ப அப்போ 2 முக்கியமான ராஜாக்கள் வந்து அப்போ வராங்க. ஒன்று கோலாப்பூரில் இருக்கிற ராஜா, அப்புறம் இன்னொரு பரோடா. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிராமணர்களுக்கு எதிர்த்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. தலித் மக்களுக்கு நல்லது செய்யணும், தலித் மக்களுக்கு அவங்களையும் அந்த கொண்டு வரணும்னு. ஸோ அதனால் அப்போ நிறைய கல்விக்கும் இதுக்கும் நிறைய ஃபண்டெல்லாம் கொடுக்குறாங்க. தான் அம்பேத்கருக்கு ஸ்பான்சர் பண்ணி அவர் வந்து இதுக்கு போகிறார், யூஎஸ் போகிறாரு. அங்கே படிக்கிறாரு. அங்கே ஒரு 4 வருஷம் படிக்கிறாரு. எம்ஏ படிக்கிறாரு. எம்ஏ படிச்சுட்டு ஏற்பட்ட படிப்பில் படிக்கிறார். அந்த லிஸ்ட்டை பார்த்தாலே நமக்கே தொடங்கும். அவ்வளோ ஒரு 4 வருஷம் அவர் படிக்க போனது இதுக்கு போனார், எம்ஏக்காக போனார். ஆனால் போய் ஆந்திரா காலேஜில் உட்காந்துருப்பாரு, பொருளியல் எக்கனாமிக்ஸ் கிளாஸில் போய் உட்காந்துருப்பாரு. அவருக்கு கொடுக்குறது ஒரு சப்ஜெக்ட்னா அவர் இன்னும் 4 சப்ஜெக்ட் சைமல்டேனியஸாக படிச்சிருக்காரு. அதாவது ஒரு மனுஷன் வெற்றி கொண்டு போய் அறிவை தேடி போய் உட்கார்ந்து இந்த காலகட்டம் அப்படி இருக்காரு. ஸோ அப்போ இந்த 2 ராஜாக்கள் அப்போ வந்து ரொம்ப இது பண்ணி தான் வந்து அவரை வந்து படிக்க வைக்கிறாங்க. படிச்சுட்டு வர்றாரு. அப்போ அந்த 25-26 வயசில் தான் முதல்ல அவர் இந்தியாவின் சாதிகள்னு ஒரு இதை வந்து புக்கை எழுதுறாரு. நினச்சி பாருங்க, ஒரு 24-20 வயசில் ஒரு பையன் நமக்கு நினச்சப்போ 24-25 என்ன பண்ணாங்க. அவர் அப்போ அந்த 24 இந்தியாவின் சாதிகள்ங்கிறது இன்னைக்கு அவருடைய சாதியை பற்றியான புரிதலுக்கான ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கு. அப்போ அந்த சாதி பற்றி சொல்கிறப்ப பேசணும். அம்பேத்கரோட முக்கியமான ஒரு தியரி கான்செப்ட் வந்து 2 இருக்குது. ஒன்று, சாதி எதனால் இவ்வளோ இதாக இருந்ததுன்னா அது அகமண முறை. சாதிக்குள்ளே திருமணம் செய்து கொள்றதுக்கு தான் வந்து அது பிராமணர்களால் ஃபஸ்ட்டு இது பண்ணது. அதுதான் வந்து சாதியை வந்து இருக்கிறதுக்கு
இதுக்கான காரணம். ஏதாவது சாதியை விட்டு வெளியில் போய் கல்யாணம் பண்ணக்கூடாது, சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணும். அந்த அகமண முறை தான் சாதியை வந்து இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து கட்டி காத்து ஏன் இன்றைக்கி வந்து கௌசல்யாவாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், ஏன் இன்றைக்கி எல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்றைக்கி நம்ம ஆணவ முறையெல்லாம் பார்க்குறோம்னா பெண்கள் சாதியை விட்டு தாண்டி போயிடக்கூடாதுங்கிறதுல சமூகம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. அல்ல அதுதான் முக்கியமான இதாக இருக்குது. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, அது பிராமணர்கள் இது எப்படி இது சாதிக்குள்ளேயே கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து அம்பேத்கர் அவர் வந்து அனலைஸ் பண்ணுறாரு. இப்போ ஒரு சமூகத்தில் ஒரு சரிபாதி ஆண் பெண்ணுன்னு இருக்கிறவங்க, ஒரு ஆண் இறக்குறான்னா அந்த பெண்ணை வந்து உடனே உடன்கட்டை ஏறுறது பழக்கம் சதின்னு இருந்தது. இந்த சதிங்கிற ஒரு அமைப்பை இந்த சாதிக்குள்ளே இருக்கிறதுக்கான ஒரு வேலைப்பாடு தான் சதிங்கிறது. ஏன்னா இந்த பொண்ணு இறக்கலைன்னா அந்த பொண்ணு சாதியை விட்டு வேற எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்குங்கிற ஒரு கவலை வந்து அன்னைக்கு இருக்கிற மேலாதிக்க அந்த பிராமண இதுல ஒரு பெரிய கவலை இருக்கு. ஸோ அதனால தான் அந்த சதிங்கிறது ஒரு பெண்ணை வந்து அவருக்கு கல்யாணம் ஆகி வேற சாதிக்குள்ளே போயிடக்கூடாது, அந்த சாதிக்குள்ளே இருக்கணுங்கிறதெல்லாம் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற சதிங்கிற ஒரு முறை. சரி, அது இன்னும் ரொம்ப கொடூரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் விதவை திருமணத்தை வந்து விதவை மறுமணத்தை வந்து அதை ஸ்டாப் பண்ணுறது. அதுக்கு ஸ்டாப் பண்ண போக தான் நமக்கு பார்க்குறோம், நம்மளுக்கு சடங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய வெட்டுறது, இதை எடுக்கிறது, வலையில உடைக்கிறது, அது டோட்டலாக ஒரு இந்த இது கொண்டு வந்து இது இனிமேல் இன்னொரு கல்யாணம் வேற எங்கேயும். ஏன்னா ஒரு சமூகத்தில் ஒரு சரிபாதி ஆண் பெண்ணுன்னு இருக்கிறப்ப ஒரு ஆண் இறக்குறப்ப அந்த பெண்ணை வந்து வேற சாதியை நோக்கி போயிடக்கூடாது. ஏன்னா இந்த சமூகத்தில் இவ்வளோதான் ஆணோட பாப்புலேஷன் இவ்வளோதான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப விதவை மறுமணத்தை வந்து தடுத்து நிறுத்துறதும் இருக்கு. சரி, இது வந்து பெண்ணுக்கு. இதே ஒரு ஆணுக்கு மனைவி இறந்தா என்ன பிரச்சனை? மனைவி இறந்தா ஆனால் இந்த சட்டம் எழுதுறது யாரு? ஆண். ஸோ அவன் அதில் கரெக்டாக இருக்கான், சத்தியில் அவன் உடன்கட்டை ஏறல, அவன் வந்து இந்த சடங்குகளில் வரல. அவர் என்ன புத்தகமாக பண்ணிட்டாரு, பெண்ணு வயசுக்கு வராத பெண்ணு, சின்ன பெண்ணு, அதாவது இந்த டைனமிக்ஸை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஆண் பெண்ணு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, வயசுக்கு வராத பொண்ணு, அதில் ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த ஆளுக்கு இந்த விதவையானவருக்கு இந்த பொண்ணு, இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வைத்து தான் சாதியை வந்து சாதி ஒரு என்க்ளோஷர், டோட்டலாக ஒரு என்க்ளோஷர், அதை வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலை திட்டங்கள்லாம் பிராமணர்கள் தான் பண்ணாருங்கிறது அவருடைய முக்கியமான ஒரு இது. அந்த டிசிஸில் அவர் சொல்றாரு, இந்த சாதியின் இந்தியா இது வந்து சாதியோட இது எப்படி அமைப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம் அம்பேத்கர் சொல்றது, சாதி எப்படி இருக்கும்னா கிரேடட் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது, படிநிலை சமத்துவமின்மை அப்படின்னு. கிரேடட் இன்இக்வாலிட்டி அதாவது எப்படின்னா, நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குறது எல்லாமே ஏழை பணக்காரன், முதலாளி தொழிலாளி, நம்ம இந்த பைனரியா பார்க்கணும். ஏழை பணக்காரன், தொழிலாளி, முதலாளி, இந்த ரெண்டு வகையான ரெண்டு மேலடுக்கு கீழே இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இல்ல இது வந்து ஒரு பிரமிட் ஷேப்ல, இந்த பிரமிட் ஷேப்ல இருக்கிறதுல என்னன்னா உச்சாணி கொம்புல இருக்கிறது பிராமணன், இங்க அடியில இருக்கிறது சூத்திரன், இதுல நடுவில் இருக்கிறதா சத்திரிய வைஷ்ணவ. இது வந்து வர்ணாசிரமத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பிராமண, சத்திரிய, வைஷ்ய, அப்புறம் சூத்திரர். இது இன்னும் அதிசூத்திரர்கள் தான் இன்னும் தலித் இன்னும் இந்த கட்டமைப்புக்குள்ளே இல்லை, அவங்க இன்னும் வெளியில இருக்கிறாங்க. இந்த 4 இது வந்து கிரேடட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு. எப்படின்னா, இது ஒரு பங்களா இருக்கும், ஆனால் பங்களாவில் படிக்கட்டே இருக்காது, மேலே இருக்கிறவன் கீழே வர முடியாது, கீழே இருக்கிறவன் மேலே போக முடியாது. ஸோ இது ஒரு படிநிலை. அதான் அவர் சொல்றாரு இல்லையா, ஏதோ தலையில் வாயிலேருந்து வந்தவன் பிராமணன், தோளில் இருக்கிறவன் சத்திரிய, தொடையில் இருக்கிறவன் வைஷ்ணவன், கால் பாதத்தில் இருக்கிறவன். ஸோ இந்த படிநிலையில் என்ன பண்ணுதுன்னா, அவர் என்ன சொல்றாரு, இந்த படிநிலையில் எல்லாருக்கும் மேலே போகணுன்றது தான் இன்ட்ரெஸ்ட். மேலே போகிறது, மேலே போக போக அவன் பிராமணன் மாதிரி இருக்கணுங்கிற ஒரு ஆசை, நல்லா மேல் ஜாதி நோக்கி போகணும். ஆனால் அதே சமயத்தில் கீழே இருக்கிறவன் நமக்கு ஈக்குவலாக வந்துடக்கூடாதுங்கிறதும் ஒரு பண்பு இருக்குது. கீழே இருக்கிறவன் நம்ம மேலே வந்துடக்கூடாது, அதே மாதிரி இதில் இருக்கிறவன் மேலே போகணும்னு நினைப்பான். ஸோ இப்போ எல்லாருக்குமே இப்போ எப்படின்னா, சமூகத்தில் நாம் ஏதோ ஒரு படிநிலையில் மேலே நோக்கி போகணுங்கிறது, ஆனால் கீழே இருக்கிறவன் நம்ம கூட வந்துடக்கூடாது, அதுலேயும் இதாக. ஸோ அதனால் என்ன ஆகுது, இதில் இப்போ முதலாளி தொழிலாளின்னா, இப்போ தொழிலாளின்னா எல்லாரும் ஒன்றா சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இதுக்குள்ள, இந்த படிநிலைக்குள்ள, இந்த அடியில் இருக்கிற இந்த பேஸ் பெருசு தானே. ஏன் இந்த 3% ஏன் இவ்வளோ டாமினேட் பண்ணுறாங்க? இவ்வளோ 97% ஒன்றா சேர்ந்தா அந்த 3% இது பண்ண முடியாது.
அதை ஏன் இவனால் பண்ண முடியல அப்படின்னா, இதான் இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டிங்க. கீழே இருக்கிறவனை மேலே வரக்கூடாது, மேலே அப்போ இவங்களோட பேஸில் இவங்களோட ஒற்றுமையை கொண்டு வர முடியும். அதான் சொல்கிறார். அவர் சொல்கிறார், அம்பேத்கர் சொல்கிறார், அங்கே எல்லா ஊர்லேயும் நம்ம ரெவல்யூஷன் நடக்கிறத பார்க்குறோம், எல்லா ஊரும் புரட்சி நடக்குது, ஏன் இங்கே மட்டும் ஏன் புரட்சி நடக்கலை அப்படின்னா, இங்கே இருக்கிறவன் யாருமே ஒன்றும் சரியில்லையா? இப்போ கீழே இருக்கிற ஜாதிகளே நம்மளே பார்க்கணும். ஒரு நிலைமைக்குள்ளே படிநிலைகள் இவர். இப்போ ஐயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு 3 நாள் லெவல் இல்லை. ஒரு ஐயர் வந்து இது இந்த செத்து போகிறவங்களுக்கு அவங்களுக்கு கர்மாதி பண்ணுறது, ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறது, ஒருத்தர் கோயிலில் பூஜை பண்ணுறது, இவங்களுக்குள்ளே படிநிலைகள். அதேமாதிரி கீழே இருக்கிற தலித்துக்குள்ளே படிநிலைகள். அப்போ அந்த அவன் கீழே இருக்கிறவனுக்குள்ளேயே அவனுக்குள்ளே இவன் நம்ம லெவலுக்கு வந்துடக்கூடாது. அப்போ ஒரு கூட்டாக அமையறதுக்கான சாத்தியமே இல்லை. அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பெரும்பாலும் இந்த தலித்துகள்லாம் வந்து அல்ல தலித்துகள் சூத்திரர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு புரட்சி பண்ண முடியாததுக்கான காரணம் இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி இருக்குது. அதனால தான் ஒரு பேரில் அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த இந்து மதத்தை விட்டு வேணாலும் போனதே இந்த சிஸ்டத்தை ஒழிக்கவே முடியாது, இந்த சிஸ்டம் இப்படியா இருக்கிறப்ப இந்து மதம் இருக்கிறப்ப ஜாதி இருப்பேன், எனக்கு இந்து மதம் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் புத்த மதத்துக்கு போகிறதுக்கான ரீசன் இந்த சிஸ்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. இது அந்த மாதிரி ஒரு எல்லாருமே லாக் பண்ணி வச்சுட்டு சிஸ்டம். அந்த ஜாதிங்கிறது ஒவ்வொரு இதுலையும் ஏதோ ஒரு உருவத்தில் ஏதோ ஒரு இதில் வந்து இருக்கக்கூடிய சிஸ்டம். அதுதான் இதுன்னு சொல்லி இது பண்ணது. அது இவருடைய முக்கியமான இது. ஒன்று வந்து அகமண முறை, இன்னொன்று வந்து இது கிரேடட் இன்இக்வாலிட்டி. இது ரெண்டு வந்து அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு இது. அப்படி ஸோ இதுதான் தோற்றம், இது எப்படி உடைக்கிறது, இது எப்படி இதை பண்ணுறதுங்கிறத அவர் அம்பேத்கர் வந்து ஒரு 2 விதமாக அவர் வந்து ஒன்று வந்து அரசியல் மூலமாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் இன்னொரு இது வந்து அவர் கன்வர்ஷன் நோக்கி போகிறார். இந்த சாதியை இதை பண்ணுறதுக்கு அவர் 2 விதமாக எடுக்கிறார். அதுக்கு தான் அவர் நிறைய முயற்சிகள் பண்ணுறார். அவரோட இது பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் மூலமாக தான் சாதியை வந்து ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது. அவரோட இன்னொரு அனிலேஷன் ஆஃப் கேஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற ஒரு முக்கியமான புத்தகம் அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட். அதில் அவர் சொல்கிறது வந்து இந்த சாதியை ஒழிக்கணும்னா கலப்பு திருமணம் தான் ஒரு முக்கியமான ஒரு இது. அதில் தான் சாதி மறையிறதுக்கான ஒரு எல்லா சாத்தியமும் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் தான் இது அவரோட ஃபேமஸான இது எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ் கல்வி ஒன்று சேர்ன்ற இது பண்ணி சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு இதை சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி அதாவது இந்த தீண்டாமையை ஒழிக்கணும், இந்த சாதியை ஒழிக்கணும்னா இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அம்பேத்கரோட. ஸோ அதை சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் சாப்டரில் வந்து காந்தியோட ஏற்பட்ட முரண்களை பற்றி பேசுகிறார். காந்திக்கும் அம்பேத்கரும் நடந்த உரையாடல் அது ஒரு எப்பிக்கான ஒரு பேட்டல். அது காந்திக்கும் இதுக்கும் கூட இருக்கு. அதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த தனி வாக்காளர் வந்து இவர் கேட்குறாரு, அம்பேத்கர் கேட்குறாரு. தனி வாக்குரிமை வந்து அம்பேத்கர் கேட்குறாரு. காந்தி முடியாதுங்கிறார். தனி வாக்காளர் கொடுத்துட்டோம்னா நம்ம இந்து மதத்தை காப்பாற்ற முடியாது, இந்து மதம் வந்து உடைஞ்சிடும். இவர் அதாவது தனி வாக்காளர் ரிசர்வ் தொகுதி 2 கான்செப்ட் இருக்கு. தனி வாக்காளருங்கிறது எப்படின்னா தலித் மக்கள் தலித் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, அவ்வளோதான். அது ஒரு வாக்கு. இரட்டை வாக்கு முறை. ஒன்று தலித் மக்கள் தலித் தலைவரை எடுக்கிறது. அப்புறம் அப்புறம் மக்கள் வந்து பொது ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எடுக்கிறது. இதுதான் 2 இதுதான் அம்பேத்கர் வந்து கேட்டது. அது கேட்டதோட ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம ரிசர்வ் கேண்டிடேட் பார்க்குறோம், தலித் ஆள் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கிறது யாருன்னா பெரும்பான்மையான சமூகம் தான் அந்த தலித் ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பெருமையான சமூகம் தலித் ஆள் எடுக்கிறப்ப அவங்க கிட்டத்தட்ட பெரும்பான்மை சமூகத்தோட கையால் தான் மாறணும். ஸோ அதை வந்து அந்த மாதிரி தான் இதாகுது. ஸோ அது ஒரு ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷனே இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு ரெப்ரசன்டேஷனே வேணாம், தலித்துங்க ரெப்ரசன்டேஷனே வேணாம், எனக்கு தனி வாக்காளர் இதுதான் வேணும் அப்படிங்கிறது அம்பேத்கரோட நிலை. காந்தியோட நிலை என்னன்னா, ஒரு ஊருக்குள்ள இந்து மதத்துக்குள்ளே இந்த மாதிரி இரு வேறுபாடுகள் இருந்ததுன்னா இந்து மதம் இதாகிடும், அழிஞ்சிடும், அது என்னோட குணத்துக்கு மேலே தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து இதாகும். நீங்கள் பூனா ஃபேக்டை படிக்கணும்னா நீங்கள் யார் பக்கம் நிற்கிறதுங்கிறதுக்குள்ள நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பாயிடும். இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அம்பேத்கரோட இது இருக்கிறார். அப்போ தான் காந்தி ஃபாஸ்ட்டுக்கு போகிறார். அப்போ ஆக்சுவலாக கவர்மெண்ட் சட்டசபை மாநாட்டில் இதில் மீட்டிங் நடக்குது, விவாதம் நடக்குது, வெளியில் வர்றாங்க. அப்புறம் ஆங்கில அரசு வந்து இந்த தனி வாக்காளர் இதை கொடுத்துட்றாங்க.
நமக்கு இது தலித் கொடுக்குறாங்க, அதுமாரி முஸ்லீம், கிறிஸ்டியன், சீக்கிய, பார்சி இவங்களுக்குலாம் தனி வாக்காளர் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்தோடனே காந்தி இதை வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு காந்தி சாகு வரை உண்ணாரு. அது எதுக்கு போடுறாருன்னு தெரியல, ஆனால் இதுக்கு வந்து சாகு வரதுங்கிறது போடுறாரு. ஆனால் அம்பேத்கர் நினைக்கிறார் இது ஒரு பெரிய மாற்றத்தை சமூகத்துக்கு கொண்டு வரும், இவர் வந்து சாகு உண்ணான்னு சொல்லிட்டு இவர் முடியவே முடியாதுங்கிறாரு. ஆனால் அழுத்தம் அம்பேத்கர் போட்டு இது பண்ணுறாங்க. காந்தி ஒரு வேளை இறந்துட்டாருன்னா அந்த ஒட்டுமொத்த பழியும் உங்கள் சமூகம் உனக்கும் உங்கள் சமூகத்துக்கும் வருங்கிற அந்த இதை சொல்லணுன்னே அம்பேத்கர் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பின்வாங்கி அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு திரும்ப வாக்காளர் ரிசர்வ் தொகுதியை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் அம்பேத்கருக்கு வந்து அது ஒரு ஏற்பாடு இல்லை. ஆனால் காந்தியை பொருட்டு அவர் வந்து இதை பண்ணுறாரு. அப்போ வந்து காந்திக்கு இவருக்கு நடந்த வாக்குவாதம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வாக்குவாதம். அதில் வந்து நம்ம காந்தியை வந்து நீங்கள் எப்படி ஒரு பார்க்கலாம்னா, என்ன இப்படி ஒரு பிற்போக்குத்தன்மையான ஒரு கிராமத்தால் மேலே உட்காந்துட்டு இன்னும் வர்ணாசிரமத்தை இதை பண்ணுறாரு. அதை இவர் சிஸ்டமேட்டிக்காக உடைக்கிறாரு. அம்பேத்கரோட அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட்லாம் படிச்சிட்டோம்னா அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அது முடிச்சு அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு விவாதம். அம்பேத்கர் சுத்தமாக காந்தியை தவிடுபடி ஆகிறார். காந்தியோட இவ்வளோ ஒரு என்ன சொல்றது பிற்போக்குத்தனத்தை வந்து டோட்டலாக கிழிச்சு போட்டுறாரு. அந்த இதோட நீங்கள் அந்த இது மலையாள பப்ளிகேஷன் அருந்ததி ராய் எழுதிப்பாங்க, டாக்டர் அண்ட் செயின்ட்னு சொல்லிட்டு. டாக்டர் வந்து அம்பேத்கர், செயின்ட் வந்து காந்தி. அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் ஒரு 140 பக்கம்னா அருந்ததி ராய் எழுதுறது இன்னொரு 140 பக்கம். காந்தியை டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணிடும். இதோட இது காந்தி வந்து மகாத்மான்னு கேட்டா மகாத்மா. அப்போ இல்லை காந்தி அந்த காலத்தில் ஹி வாஸ் மேன் ஆஃப் ஹிஸ் டைம்ஸ் தானே. அந்த காலத்தில் அவர் அப்படி தான் பண்ணியிருப்பார். அப்போ அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணியிருப்பாருன்னா அப்புறம் ஏன் நீ மகாத்மான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி வந்து அருந்ததி ராய் முழுக்க அம்பேத்கரோட இது. ஆனால் இது எப்படி வேணால் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது. ஆனால் இதே பிஆர் நாகராஜன் சொல்லி அவர் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல். அவர் எப்படி பார்க்குறாருன்னா காந்தி நேருவோட கான்ஃப்ளிக்ட் இதை வந்து இது ஒரு 2 பேரோட இது ஒரு டைலக்டிக்கல் டிபேட் 2 பேருக்குள்ளே நடக்குது. அதாவது இதில் சைடு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது காந்தி ஒரு பார்வை அவர் வைக்கிறாரு. அவருக்கு பெரும்பான்மையான சமூகத்தோட உறவாடி அவங்களால வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறாரு காந்தி. ஆனால் இவர் தன்னுடைய வழியும் தன் சமூகத்தோட வழியும் இவரும் வந்து 2 பேசுகிறாரு. இவர் 2 பேருக்குள்ள டைலக்டிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் இது. அதனால் ஒட்டுமொத்தமாக காந்தியை நம்ம வந்து இதை பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா காந்தி அதுக்கப்புறம் அந்த பூனா பேக்டுக்கு அப்புறம் காந்தி நிறைய மாற்றங்கள் நிறைய இது பண்ணுறாரு. அவர் நிறைய ஹரிஜன் பற்றியான இது இருக்கிறாரு. தீண்டாமை ஒழிப்புகளை ரொம்ப தீவிரமாக பண்ணுறாரு. ரொம்ப அதுக்கப்புறம் காந்தி நிறையா அவரும் எவால்வ் ஆகிட்டு தான் இருக்கிறாரு. அம்பேத்கரும் வந்து அம்பேத்கரும் காந்தியும் பிடிச்சிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் காந்தியே சொல்கிறாரு, அம்பேத்கர் இஸ் எ கிரேட் மேன். அவர் நம்மகிட்ட இவ்வளோ நாள் அமைதியாக பேசிட்டு இருக்காங்கிறதே பெரிய விஷயம். ஆக்சுவலாக அதெல்லாம் நம்ம மண்டையை உடைச்சிருக்கோம். அவர் இந்த அளவுக்கு பேசுகிறாருங்கிறது காந்தி பெரிய காந்தி அம்பேத்கர் ரொம்ப இதாக பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் நேருவோட மினிஸ்ட்ரியில் லா மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு காந்தி வந்து அம்பேத்கர் கஷ்டப்பட்டுருக்காரு. ஆனால் அம்பேத்கர் அவரோட ஸ்டாண்டில் அம்பேத்கர் இன்னொரு அவர் கொஞ்சம் காந்தியை டீல் பண்ணுறத டஃபாகவே டீல் பண்ணார். ஏன்னா அவர் வழியை அணிவத்தவர் தன் சமூகம் ரொம்ப கீழே இருக்குங்கிறதுல அந்த வழியை வந்து அவர் இது பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 பெரிய தலைவர்களோட மோதல் வந்து அந்த பூனா பேக்ட் ஒப்பந்தம் அதை பற்றிலாம் ஆசிரியர் வந்து விளக்குறாரு. ரொம்ப நல்ல இதோடது. அப்புறம் இதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து இது எப்படி அரசியல் அவர் இது வந்து அரசியல் ஆக்கணும், இது அரசியல்மயப்படுத்தணும், தலித்துக்கு வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வரணும், அதன் மூலமாக தான் இவங்களுக்கு விடுதலை கிடைக்குங்கிறத ரொம்ப நம்பினார். அதுக்காக தான் அந்த வாக்குறுதிகள் தனி வாக்காளர் இதெல்லாம் கேட்குறாரு. ஸோ அப்போ தான் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இந்தியன் லேபர் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அது லேபருங்கிறது அவர் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதில் கடைசியில் பார்த்தா பெரும்பாலும் மகர் ஜாதியில் உள்ள மக்கள் தான் இருக்கிறாங்க. தலித் மக்கள் தான் அந்த அமைப்பில் இருக்கிறாங்க. அவருக்கு அது ஒரு போதாமை தான் அம்பேத்கரோட இது. அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அதுவும் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனும் அதுவும் கட்சி இதாகுது. பட் ஆனால் இவர் அம்பேத்கரோட வீக்னஸ்ங்கிறது அவர் சொல்கிறது அம்பேத்கரால் சரியான ஆர்கனைசிங் வந்து அவரால் வந்து முன்னெடுத்து கொண்டு போக முடியல. ஒரு பேன் இண்டியா லீடராக இருக்கிறாரு. ஆனால் ஒரு அமைப்பாக கட்சி ரீதியாக எடுத்துகிட்டு போனதில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஃபெயில் ஆகிருக்காரு அப்படிங்கிறார். ஸோ
அதனால அவர் கட்சி பெரும்பாலும் ரொம்ப பெரிய அளவில் சீட்டோ இதோ அந்த அளவுக்கு வந்து ஜெயிச்சு இது பண்ணுறது ஒரு ஒரு எலக்ட்ரானிக் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிற ஒரு கட்சி கொண்டு வராரு. ஸோ இப்படிலாம் அம்பேத்கர் தொடர்ந்து அவரோட போராட்டம் வந்து எப்படின்னா தன் இன மக்களுக்காக தான் அவர் பண்ணுறாரு ஒழிய அவர் சில பேருக்கு அப்புறம் பிரிட்டிஷோட கைக்கூலிகள்னு அப்புறம் அந்த மாதிரி வருவாங்க. பட் ஆனால் பிரிட்டிஷ் கூட ரொம்ப நெருங்கி தான் போனார். ஆனால் அவர் என்றைக்கும் சுதந்திரம் வேண்டாம்ன்றது சொல்கிறது கிடையாது, நெருங்கி தான் போனார். ஆனால் தன் மக்களுக்கு அதன் மூலமாக பெனிஃபிட் இருக்கிறப்ப அவங்களோட சேர்ந்து இருக்கிறார். அதனால தான் அவர் பிரைமேட்டிஸ்ட்னு ஒரு மாதிரி நிதர்சனம் யதார்த்தமான ஒரு ஆள். தன் ஆனால் வந்து அவரை வந்து ஜென்ரலாக அவர் மேலே பழி போடுறவங்க அவர் ஒரு ஆன்டி நேஷனல், அவர் வந்து இந்தியா சுதந்திரம் எதிர்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதாக இருக்கும். பட் அவர் என்றைக்குமே தன்னை முன்னிலைப்படுத்தல, தன் இனத்துக்காகவும் தலித்துக்காகவும் இந்த தீண்டாமைக்கு எதிராகவும் எங்கே அவருக்கு இது கிடைக்குமோ அங்கே வந்து சில காம்ப்ரமைஸ்கள்லாம் பண்ணி தான் அவர் பண்ணியிருக்கிறார். இல்லைன்னா வந்து காங்கிரஸை எதிர்த்தே இருந்தவர் காங்கிரஸோட அரசவையில் போய் உட்கார மாட்டார், அரசவையில் போய் அவர் லா மினிஸ்டர் ஆக மாட்டார். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக எங்கே முடிஞ்சதோ அங்கெல்லாம் அம்பேத்கர் வந்து இதுக்காக பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான அவரோட பங்கு வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கோட டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்தார். ஸோ அதில் அவருக்கு முடிந்த அளவுக்கு அவருடைய பங்கு வந்து இந்த தலித் மக்களுக்காகவும் அவங்களுக்கான சட்டத்திட்டங்கள் ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இன்னும் நிறைய சலுகைகள் இந்த மக்களுக்கு வந்து கொண்டு வந்ததில் அவர் அம்பேத்கரோட முக்கியமான ஒரு அப்புறம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஹிந்து கோட் பில்லை தான் அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வர்றாரு அம்பேத்கர். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அம்பேத்கர் அப்போ அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் சம உரிமை வேணும்னாரு, டைவர்ஸ் பற்றியான ஒரு இது இருந்தார், டைவர்ஸ் பற்றியான இந்து மதத்தோட சீர்திருத்தங்கள் வந்து இதை பண்ணணும்னு அவர் விருப்பப்பட்டதை அது அப்போ இருக்கிற காங்கிரஸ் உயர்ஜாதி அமைப்பை சார்ந்தவர்களும் அதில் பெரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் இந்த இந்து கோட் பில் வந்து பாஸ் ஆகாதுன்னு சொன்னோடனே அதுக்காக ராஜினாமா பண்ணிட்டு. அதாவது இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம மகாத்மாங்கிற காந்தியோட மைண்டே இப்படி இருக்கு அப்படின்னா, நீங்கள் அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களோட மனநிலை இப்போ காந்தி வந்து நம்ம காந்தியே தப்பு, காந்தியே இந்த மாதிரி ஒரு வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிச்சிருக்காரு, அதுவே தப்புன்னு நினைக்கிற சூழ்நிலை. அப்போ அவர் பயப்படுறது பெரும்பாலும் அந்த உயர்ஜாதி மக்கள். அப்போ அவங்களோட மனநிலையெல்லாம் இன்னும் எவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ அம்பேத்கர் யாரை நோக்கி அவரை வந்து வலுவெட்டிட்டு உட்கார்ந்தாரு அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலே அம்பேத்கர் இவ்வளோ தூரம் அவர் போராடி இவங்களோட இதை பண்ணது வந்து பெரிய விஷயம் தான். 1936 அவர் சொல்கிறார், நான் வந்து இந்துவாக பிறந்துட்டேன், ஆனால் சாகும்போது நான் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஏன்னா முக்கியமாக இந்த சாஸ்திரமும் இந்த வேதமும் இதுதான் வந்து முக்கியமான காரணம். இந்த சாஸ்திரம் வேதம் என்னை வந்து கீழே இருக்க சொல்லுது, நான் செஞ்சுட்டு இருக்க வேலையை அப்படியே செய்யணும் அப்படிங்கிறது. ஒரு பாத்ரூம் கழுவுனா இருந்தால் பாத்ரூம் கழுவணும் அப்படிங்கிறது. அதுக்கு காந்தி ஒரு இடத்துல சொல்கிறாரு, பாத்ரூம் கழுவணும் அது அவனோட கடமை, பிராமண வேலை பண்ணணும் அது அவனோட வேலை. அதுலேயும் வந்து அந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான், இந்த பாத்ரூம் கழுவுற அந்த பங்கீஸ் அவன் வந்து அதில் பணம் சம்பாதிச்சு பொருள் சேர்த்து சொத்து சேர்த்து விடுறாரு. அதாவது இது வந்து காந்தி சொல்றாரு, சொத்து சேர்த்து அதை வந்து கடமையாக நினைக்கிறது. இப்படிப்பட்ட மைண்ட் செட் வந்து அப்போ அன்னைக்கு வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதெல்லாம் நம்ம வந்து காந்தியை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணுவோம், ஏன் காந்தி இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் தீண்டாமைக்கு எதிராக போயிட்டாரு, சாதிக்கு எதிராக போயிட்டாரு. ஆனால் வர்ணத்துக்கு வந்து அவர் வந்து வர்ணத்தை வந்து மறுத்த மாதிரி தெரியல. அவர் கேட்டால் சாதி இல்லை, ஆனால் வர்ணத்தை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற இதை வந்து காந்தி கிட்ட இருந்தது. ஸோ அதனால தான் அம்பேத்கர் வந்து இந்த மைண்டுக்கு வராது. அதாவது இந்து மதத்திலே இருந்தோன்னா என்னோட மக்களுக்கு வீழ்ச்சி இல்லை, என்னோட மக்களுக்கான விடுதலை இல்லை அப்படிங்கிறது வந்து காந்தி அப்போ என்னென்ன மதங்களை போகலான்னு சொல்லி யோசிக்கிறாரு. கிறிஸ்துவ மதம் பாதிக்கிறாரு. ஆனால் கிறிஸ்துவ மதத்துக்குள்ள அப்போ கிறிஸ்துவர்கள் நிறையா மிஷினரிஸ் நிறையா பண்ணாலும் ஆனால் அங்கே வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு தான் இருக்குது. அவங்களுக்குள்ளே கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே சாதி இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் கிறிஸ்துவம் ட்ரை பண்ணுறாரு, முஸ்லீமும் ஆகலாம்ன்றாரு. சீக்கிய மதம் ஆல்மோஸ்ட் சீக்கிய மதத்துக்குள்ளே போகலாங்கிற ஒரு முடிவு வந்துட்டாரு.
அப்புறமா தான் அவர் மேலே புத்திசத்துக்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிறது வந்து புத்தரோட கொள்கை, புத்தம் எப்படி அந்த புத்த மதம் வந்து வேத மதத்துக்கு எதிராக சமத்துவத்துக்கு ஆதரவாக எப்படி அந்த மதம் இருந்தோ அந்த மதத்தோட சேர்ந்து பயணிக்கிறது தான் நமக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மக்கள் நாக்பூரில் ஒன்றா வந்து ஒரே நாளில் மதத்தை மாறுறாங்க. இது ஒட்டுமொத்த எல்லா இதுக்குமே ஒரு பெரிய ஷாக் தான், பெரிய இதாக இருக்குது. ஆனால் ஒரு கன்வெர்ட் ஆகி ஒரு சில மாதங்கள்லேயே அவர் இறக்குறாரு. ஸோ இது அம்பேத்கர், அதாவது அம்பேத்கரோட இன்னைக்கு ரிலவன்ஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அம்பேத்கரோட இன்னைக்கு அந்த மக்கள் விடுதலைக்கு இன்னைக்கு பேசக்கூடிய குரல் வந்து அம்பேத்கர் இருந்தது. அதோட தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக என்னன்னு பார்த்தா ஒரு பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்தாங்க. அவங்க பகுஜன் சொல்லி எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இதை பண்ணாங்க இருந்தது. பட் ஆனால் இன்னமும் நான் சொல்கிற மாதிரி இன்னும் சாதி முக்கியமாக இன்னும் ஒழிவில் சாதி இன்னும் இருந்துருக்கு. நம்ம இன்னும் மேலும் மேலும் அம்பேத்கரோட இதை வாசித்து இந்த என்ன அவரோட புரிதல் மூலமாக எப்படி நம்ம இந்த சாதி ஒழிப்பை வந்து நாம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு